ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ. கதைக்குள்ளே போகலாமா? இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோடய கதை, என்னோடய வாய்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி கதை வேணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கதையை பார்க்கலாம் வாங்க. இந்த நாள் என் கணவரோட போனேன். நான் பார்க்கவே கூடாது என்று நினச்ச சில விஷயங்களை பார்த்தேன். அந்த ஒரு புகைப்படம் என் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிருச்சு. நான் திருமணமாகி 3 வருடம் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை என்னை ரொம்ப காதலிச்சார். நானும் அவரை உயிருக்கு உயிராய் நம்பினேன். ஆனால் சில மாதங்களாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னதுன்னு எனக்கே தெரியலை. என்னோட பேசுகிறது குறைஞ்சிருச்சு. திட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விலகிறாரு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் கேட்டேன், வேலை ப்ரெஷராக இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுவெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் அவர் குளிக்க போயிருந்தார். அவரோட ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. எப்போவுமே ஃபோனை எடுத்து பார்க்குறது வழக்கம்தான். ஆனால் சில நாட்களாக பாஸ்வேர்டு எல்லாமே மாறியிருக்கு. ஃபோனை தொட்டாலே எரிஞ்சு விலகிறார். அது சாதாரண மெசேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தோணல். அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு பொண்ணோட புகைப்படம் இருந்தது. அதுக்கு கீழே நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த நிமிஷம் என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என் கணவரை விட நான் நம்பிய காதல்தான் அந்த நாள் இறந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வெளியே வந்ததும் நான் எதுவுமே கேட்கலை. ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டா என்னோட மரியாதையும் என்னோட இடமும் பறிப்போயிடும். ஆல்ரெடி பறிப்போயிடுச்சு. ஆனால் அது பறிப்போயிடுச்சுங்கிற விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னை மதிக்கவே மாட்டார். அமைதியாக இருந்துட்டேன். அந்த இரவு முழுக்க நான் சிரிச்சுக்கிட்டே அழுதேன். என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும். எதையும் யாரிடமும் சொல்ல மாட்டேன்.